என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு நான் வித்தியாசமான ஒரு சாப்பாடு செய்து காட்டப்போகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக சப்பாத்தி செய்து காட்டப்போகிறேன். சப்பாத்தி நார்மலாக நீங்கள் செய்வீங்க தெரியும். இது முற்றிலும் வித்தியாசமானது. ஆனால் டேஸ்ட் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 4 உருளைக்கிழங்கு அவிய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறிட்டது. ரெண்டாவது தான் இதுக்குள்ள நான் கையை வச்சு எடுக்கிறேன். லைட்டாக ஆவி போகுது, உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு அவிய வச்சு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் குக்கரில் தான் அவிக்கணும் மண்டியில், நார்மலான ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட நீங்கள் அவிக்கலாம். முதல்ல இந்த உருளைக்கிழங்குன்ற தோலை உரித்து வச்சுக்கொள்ளுவோம். கஷ்டமான உரிக்குது. ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் எந்த உருளைக்கிழங்கு வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை அவிச்சிட்டு அதுக்கு பிறகு நல்லா மசிக்கணும். இப்போ நான் இதை தோலை உரிச்சிட்டு வரேன். இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கொள்ளணும். நல்ல ஒரு கட்டி இல்லாமல் எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா மசிப்படணும். இதை மசிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். ஒரு தேக்கரண்டி உப்பு. இப்போ உப்பு கொஞ்சம் சுள்ளட போடும்போது நாங்கள் இதுக்குள்ளே மாவை போட்டு குழைக்க போகிறோம். ஓகே, உப்பை போட்டுட்டு நல்லா மசிக்கணும் உருளைக்கிழங்கு. இந்த கட்டி தன்மை இல்லாமல் கிழங்கு நல்லா மசிப்பட்டு இருக்கணும். அதனால தான் இதை எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா மசிக்கமாட்டதுக்காக. உங்களுக்கு பார்த்தா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி இல்லாத மாதிரி. இந்த உருளைக்கிழங்குல குழைக்கும் போது தெரியும், கொஞ்சம் பாருங்க, ஒட்டிகிட்டே இருக்கும். இந்த மாவுக்கு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி குழைக்கலாம். நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். இடக்கிடையே உருளைக்கிழங்கு கட்டியாக இருந்தால் அதை கையால் அமர்த்தி குழைச்சா தான் குழைக்கலாம். ரைட்டா? இப்போ பாருங்க, இந்த சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணியில் தான் இந்த மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சிருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த கையை தண்ணியில் நினச்சிட்டு, அதாவது இப்படி இருக்க நினைக்கிறோம், தண்ணியை ஊற்றி குழைக்காமல் இப்படி குழைச்சா அந்த பதம் சரியாக வரும். தண்ணியை ஊற்றினீங்களோ, தண்ணியை ஊற்ற மாவை போடன்னு வந்துடும். அதனால் இப்படி கையை நினச்சி மா குழைக்கணும். அது ரொட்டிக்காய் இருக்கட்டும், சப்பாத்திக்காய் இருக்கட்டும், பூரிக்காய் இருக்கட்டும், இப்படி தான் நீங்கள் தண்ணியை சேர்க்கணும். இப்போ வேறு இவ்வளோ நல்லா குர்ரு அங்கே இருக்குதா? புறாவோ எங்கே சோறு சாப்பிடுதா? இப்போ பாருங்க, இவ்வளோ நல்லா வந்துட்டேன். ஒரே உருண்டையில் அப்படியே ஈஸியாக உருண்டை வந்துட்டது. எனக்கு சப்பாத்தி குழைக்கிறது பிடிக்கும். என்னட்டு சொன்னால் அது கைக்கு நல்ல எக்ஸசைஸ். வெட்டுறது, பெரிய புறா கொத்துறது, உரலில் இடிக்கிறது, அம்மியில் அரைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் செய்ய எனக்கு பிடிக்கும். நான் அதை எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு எக்ஸசைஸாக தான் நான் பார்ப்பேன். அது கஷ்டம்,
கையிலெல்லாம் பொக்களம் வந்துடும், அப்படியெல்லாம் திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு அது நல்ல மண்டு யோசிப்பேன். கஷ்டப்பட்டு வேலை செய்யாட்டிக்கு ஈஸியாக வேலை செய்ய இப்படி தான் செய்யணும். இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு எப்படி குழச்சிருக்கிறேன்னு சொல்லி. அதாவது உருளைக்கிழங்கு போட்டு சப்பாத்தி அது எப்படி செய்திருக்குதுன்னு சூப்பராக மாவு குழச்சி வந்திருக்குது. இது ஒரு 3-4 மணித்தியாலம் வைக்கலாம். வச்சுட்டு நாங்கள் சப்பாத்தி செய்யலாம். அதுக்கிடையில் சப்பாத்திக்கு தேவையான ஒரு கறி வைப்போம். ஒரு பன்னீரில் சூப்பரான ஒரு பன்னீர் கறி ஒன்று செய்வேன். நிறைய பேர் நிறைய நாளாக என்னட்ட கேட்டிருந்தது. அதை சிம்பிளாக எப்படி சப்பாத்தி, தோசை, பூரி, தேங்காய் பால் அதிகம் தேவையில்லை, விருப்பம் மட்டும் சொன்னால் சேர்த்துக்கலாம். அப்படியான ஒரு சூப்பரான கறி வாங்க செய்து காட்டுறேன். இப்போ நாங்கள் குழச்சி வச்சுருந்த சப்பாத்தி மாவை திறந்து பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்துருக்குதுண்டு. திரும்பவும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு தட்டுவீங்களோ அதே மாதிரியே இதையும் தட்ட போகிறேன். இப்போ நாங்கள் ஒவ்வொரு சப்பாத்தியாக தட்டுவோம். சப்பாத்தி தட்டுறதுக்கு நான் வந்து கீழே மா சேர்த்துருக்கேன். நான் சாதாரண சப்பாத்தி மா சேர்க்கலாம், இல்லையண்டா சும்மா நீங்கள் பிளெயின் ஃப்ளவர், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர், சோளன் மா அல்லது அரிசி மா, நீங்கள் எந்த மா வேணுமென்றாலும் கீழே தட்டுறதுக்கு பாவிக்கலாம். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் இதை சேர்த்துருக்கிறேன். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை சேர்க்கிறது. இந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் சில பேர் சொல்லுவாங்க சப்பாத்தி வந்து தங்களுக்கு நல்லா வரையில்லையான்னு சொல்லி. நீங்கள் எவ்வளோ தூரம் சப்பாத்தி செய்து பழகுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாயும் நல்ல டேஸ்டாயும் நீங்கள் செய்ய நாளடைவில் பழகிடுவீங்க. ஓகே, உருளைக்கிழங்கு சப்பாத்தி. இப்போ இந்த சப்பாத்தியை சுட போகிறேன். ஏன்னா நான் தட்டி வைக்க மாட்டேன், தட்டியே சுடுவேன். எனக்கு அந்த டைமிங் பழகிட்டது. இதை அடுப்பில் போட்டு அடுத்த சப்பாத்தியை தட்டுவேன். சப்பாத்தி சுடுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் தட்டின சப்பாத்தியை பேனில் போட்டுட்டு இப்போ வந்து தட்டப்போ வைக்கக்கூடாது. தட்டப்போ வச்சா சப்பாத்தி வந்து பிஞ்சு போயிடும். 1 நிமிஷம் விட்டுட்டு மற்ற பக்கம் திருப்பி விடணும். மற்றது ஒரே அடியாக இருக்கக்கூடாது, தோசை மாதிரியே இருக்கக்கூடாது. திருப்பி போட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த சப்பாத்தியை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பிடிக்குதுன்னு சொன்னால் மற்ற பக்கம் திருப்பி போடணும். அடுத்த பக்கம் எப்படி பொங்கி வர போதுன்னு பாருங்க. திருப்பி போடையிலேயே பொங்கி வந்துடும். ஓகே, சப்பாத்தி ரெடி. இப்போ இதுக்கு வேணுமாண்டா நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெயை கடைசியாக பூசி போட்டு வைக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் தேவையில்லை, நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். விருப்பப்பட்டால் பிள்ளைகள் விருப்பப்பட்டால் நீங்கள் பூசி கொடுக்கலாம். இந்த சுட்ட சப்பாத்தியை இப்படி போட்டுட்டு இப்படி வச்சுட்டு அடுத்த சப்பாத்தியை தட்டலாம். ஒரு தேசிக்காய் அளவு உருண்டை எடுத்து மாவை போட்டு 2 பக்கமும் ஒட்டாமல் இருக்கணும். இறுக்கி அழுத்தக்கூடாது. இந்த கட்டையை வந்து இந்த சப்பாத்தி கட்டை, பூரி கட்டை எல்லாமே ஒன்று தான். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எனக்கு 4 நேரம் நான் வந்து 4 நேரம் சாப்பிடுவேன். எல்லோரும் 3 நேரம் சாப்பிட்டாங்களா, நான் வந்து 4 நேரம் சாப்பிடுவேன். 4 நேரமும் சப்பாத்தி தந்தாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்கும் சப்பாத்தி. இது எப்படி உருண்டு வருதுன்னு பாருங்க. அப்படி தானாயே சுத்தும். நல்ல மெல்லிசாக தட்டணும். ஓகே, டன். தட்டி இதில் மாவை இருக்கிறத தட்டிட்டு கொண்டு வந்து பேனில் போட்டால் 1 நிமிஷம் விட்டு திருப்பினா
இதே மாதிரி ஆலு பரோட்டான்னு சொல்கிறது, உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு மசிச்சுட்டு அதோட நீங்கள் கறி மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். அதை வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த மாவுக்குள்ளே நோமலாக குழைக்கிற சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சுட்டு கிட்டத்தட்ட போலி மாதிரி அதே மாதிரியே ஆலு பரோட்டான்னு சொல்கிறது. இந்த சப்பாத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு, அதோட எவ்வளோ பொங்கி இருக்குது. ஒரு சப்பாத்திக்கும் இப்படி பாக்கெட் மாதிரி இருக்கும், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சப்பாத்தி என்றால் சாஃப்டாக இருக்கணும். இந்த சப்பாத்தி மட்டும் இல்லை, நார்மலாக சப்பாத்தி மாவில் செய்கிற சப்பாத்தி கூட இப்படி வரும். ஓகே, நாங்கள் கறியோட சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ பன்னீர் பெப்பர் கறி, பன்னீர் குடை மிளகாய். அதாவது சப்பாத்தி, உருளைக்கிழங்கு சப்பாத்தி. இது பாருங்கள் எப்படி பாக்கெட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, சப்பாத்தியும் பன்னீர் கறியும். வெரி நைஸ். வெஜிடேரியன் பிரியர்களுக்காக இந்த பன்னீர் குடமிளகாய் கறி. குடமிளகாய், இது குடமிளகாய் தானே? சூப்பரான பன்னீரன் கறி மிளகாய், அதாவது பன்னீரன் குடமிளகாய் போட்டு கறி வச்சுருக்கிறேன். சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடியது. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.